अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. பகவானுடைய நாம சாகத்திரம் அதுல பூத பவ்ய பவத் பிரபு எனக்கூடியதான நாமாவை பார்க்கணும். உருவமோ பெயரோ இவைகளை கடந்ததான பரம்பொருள். உலகமே அவருடைய உருவமாக உள்ளவர். உலகத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர். உலகத்தை தன்னிடத்தில் இருக்கிற உலகத்தை வெளிக்கொண்டு வந்தவர். உலகங்களை எல்லாவற்றையும் ஒவ்வொரு கணமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளுக்கு 1000 நாமாக்கள் பீஷ்மாச்சாரியர் சொல்லியிருக்கார். இந்த பெயர்கள்லாம் குணப்பிரயுக்தம், ஒரு செயல்னால வந்த. வஸ்துதா அவருக்கு இந்த பெயர் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பெயரை தாண்டினவர். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளை சாதாரண மனிதர்களுக்கு அவளுடைய மனசு தூய்மையான நிலையை அடைந்து அந்த பரம்பொருளை அடையணும் என்பதற்காக அநேக நாமாக்களை சொன்னார். இவைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன? தர்மபுத்திரருக்கு மனசு நிம்மதி இல்லாது. எவ்வளவு இருந்த போதிலும் மனதானது ஒரு நிறைவை பெறவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை நன்றாகிறார். காசு இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், இது எல்லாமும் இருக்கட்டும், நிம்மதி இல்லைன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மன நிம்மதியானது எப்ப வரும், எதனால வரும், யோசனை பண்ணி பார்க்கணும். தர்மபுத்திரருக்கு எல்லாமும் இருக்கு. இப்பொழுது இதுவரைக்கும் ராஜ்யம் இல்லைன்னார், பதவி இல்லைன்னு. அது இல்லாதனால அது வேணும்னு ஆசைப்பட்டார். எல்லாமும் இருக்கு. ஜனங்கள் எல்லோருமே சொன்ன பேச்சு கேட்கக்கூடியதான ஜனங்கள், அரசனிடத்துல பக்தி இருக்கக்கூடியதான ஜனங்கள், பூமி சௌக்கியமா ஆனந்தமா இருக்கு, அரசாங்கம் நன்னாவும் இருக்கு. இருந்த போதிலும் ஏன் சார் அவருக்கு கவலைன்னார். நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிவிட்டேனே, என்னுடைய ராஜ்யத்துல ஒரு ஆசையினால ஒரு யுத்தத்துக்கு ஆரம்பிச்சேன், அதனால இத்தனை பேர் மாண்டு போயிட்டார். மனுஷியால் மட்டும் இல்ல, யானைகள் குதிரைகள் எல்லாமும் போச்சு. ஆகையால் இத்தனை பேருடைய துன்பத்துக்கு நான் ஒருவன் காரணம் அல்லவா அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதனால மனசுக்கு கவலைப்பட்டார். அப்படிப்பட்டதான அவருக்கு அந்த கவலை போகணுமேயானால் அதுக்கு ஒரே ஒரு வழி. இந்த அஜ்ஞானத்துக்கு மூல காரணம், உலகத்தினுடைய இருக்கிற எல்லா கவலைக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், அதை போக்கக்கூடியதான பரம்பொருளுடைய ஞானம் வரும். அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்ய ஜோதிஷ் இருக்கே, அந்த ஜோதிஷனுடைய ஸ்வரூபம் அறியணும். அதற்காக உலகமாக அவரை தியானம் பண்ணுங்க, ஓங்கார வடிவமாக அவரை தியானம் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹ அப்படின்னு பாரு. அந்த பகவானை வஷட்கார ரூபமாக தியானம் பண்ணுங்க அப்படிங்கிற வரைக்கும் பாரு. அதற்கு பிறகு பூத பவ்ய பவத் பிரபு, பூத பவ்ய பவத் 4வது நாமா தான். இந்த 4வது நாமால என்ன சொல்லிட்டு இருக்க? நமக்கு மனிதனுக்கு அறியப்பட்டதான காலங்கள் 3 காலங்கள்: பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இப்பொழுது நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடியதான காலம் வர்த்தமான காலம், நிகழ்காலம். இதுக்கு முன்னால போயிடுது பூத காலம் ஆயிடுச்சு. இப்ப நடந்துட்டு இருக்கிற காலம் இருக்கு. பிறகு நாளைக்கு என்ன ஆக போறது, இந்த 3 periods of time தான் மனுஷனுக்கு தெரியும். ஆனா இந்த 3 விதமான காலங்கள் இருக்க, இதை கடந்தவர் பரம்பொருள். அதுபடி காலத்தை கடந்தவர்னா என்ன சார் அர்த்தம்? காலமே அவரை ஒண்ணும் பண்ணாது. நாம் செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் காலத்துக்கு கட்டப்பட்டது. ஏனென்றால் நான் இருக்கேன்,
இருந்தேன், இருக்க போகிறேன் சொல்லுங்க. இந்த எந்த ஒரு செயலை சொன்னாலும் அந்த செயலானது ஏதோ ஒரு காலத்துல இருக்கணும். ஆனா காலமே இல்லாத சமயத்திலேயே பரமாத்மா இருக்க. இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் இருக்க, இது வராத சமயத்துல பரமாத்மா இருக்க. ஆகையால் தான் அவருக்கு கால காலம் என்று சொல்றது. பரமேஸ்வரனுக்கு ஒரு பேரு சொல்றது கால காலம். யமதர்மனையே எட்டி உதைத்தவர் அப்படிங்கிறார். மார்க்கண்டேய லீலையில மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணும் பொழுது மார்க்கண்டேயன் மேல அவர் பாசத்தை வீச பரமாத்மா எதிர்க்க அவர் எட்டி உதைத்தார். அதனால என்ன ஆயிடுச்சு, காலனை வென்றவர். அதே போல மகாவிஷ்ணுவும் காலத்தை தாண்டினவர். காலத்தை கடந்தவர்னா இந்த காலம்ங்கிறது எப்ப உண்டாச்சோ அதுக்கு காரணமா இருக்கிறவர். காலமானது எப்பொழுது உண்டாச்சு? சூரியன் சந்திரன் உண்டான பிறகு உண்டாச்சு. அதற்கு முன்னால காலம் எனக்கூடியதான கான்செப்ட் இல்ல, டைம்ங்கிற கான்செப்ட் இல்ல. டைம்ங்கிற கான்செப்ட் எப்ப வந்தது உங்களுக்கு? சூரியன் உண்டான பிறகு. சூரியன் உண்டாயி பூமி சூரியனிடத்தில் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது பகலிரவு ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு பகல் ஒரு இரவு சேர்ந்து ஒரு நாள்னு சொன்னோம். அத நம்மளுடைய வசதிக்காக 24 பிரிச்சுட்டோம். 24 மணி நேரமாகும். அதுவும் பெருசா போச்சு. அத இன்னும் 60 நிமிஷமா வச்சுட்டோம். அதுவும் பெருசா போச்சு, 60 செகண்ட் ஆக்கிட்டோம். இப்படி போயிட்டே இருக்கு. இந்த காலம் எனக்கூடியது எப்பொழுது உண்டாச்சு? சூரியோதயமான பிறகு, சூரியன் பிறந்த பிறகு. இந்த சூரியன் சந்திரன் பிறந்த பிறகுதான் தினரூபமான காலம். அதே போலயே சந்திரன் திதி பிரதிபன்முக்த ராகாந்த திதி மண்டல பூஜிதா அப்படிப்பட்டதான திதி ரூபமான காலங்கள், நட்சத்திர ரூபமான காலங்கள். இன்னைக்கு இந்த நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட இல்லையா? இவைகள்லாம் எப்படி வந்தது? இந்த ஒரு சமயத்தினால வந்தது. இந்த சூரியன் சந்திரன் இவா 2 பேரும் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிறவர் பரமாத்மா. ஏன்னா அவர் அல்லவா இவாளை சிருஷ்டி பண்ணினார். ஆகையால் அவர் எல்லாவற்றுக்கும் பிரபுவா இருக்கார். பூத பவ்ய பவத் பிரபு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இந்த 3க்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். இது முதல்ல ஒரு அர்த்தம் பார்த்துட்டோம். ஆகையால் உலகங்களை எல்லாம் அளந்தவர், உலகங்களை தாண்டினவர், உலகங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான காலம் எல்லாத்தையும் வியாபித்ததான காலத்தையும் தாண்டினவர். அதான் இங்க சொல்றார். பூதஞ்ச பவ்யஞ்ச பவச்ச பூத பவ்ய பவந்தி தேஷாம் பிரபோ பூத பவ்ய பவத் பிரபோ. பூதம் பவ்யம் பவச்ச. பூதம் பவ்யம் இப்பொழுது இருக்கிறது, பவது இனிமேல வரக்கூடியது. அந்த 3க்கும் பூத பவ்ய பவது பவந்தி தேஷாம் பிரபு பூத பவ்ய பவத் பிரபு. காலபேதம் அநாதிரஸ்ய, எந்த காலத்தையும் சம்பந்தம் இல்லாமல் தன்மாத்திர பிரதியோகிகம் ஐஸ்வர்யம் அஸ்யா. இவருக்கு எப்பொழுதும் சத்தாரூபமான ஐஸ்வர்யம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். இவரிடத்துலதான் இல்லாமும் வருது, இவரால் தான் இல்லாமும் தங்கி நிற்கிறது. இல்லாமும் அவருக்குள்ளதான் இருக்கு. அதனால்தான் அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு நிலை வந்திருக்கு. ஒரு குயவன் குடத்தை உண்டு பண்ணலாம். அந்த குடமானது மண்ணுக்குள்ள இருக்க, மண்ணுல இருந்து வந்தது மண்ணாக போறது. இது ஒரு குடத்துக்கும் மண்ணுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் தான் நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தூசியும் ஒவ்வொரு பிராணியும் எல்லாமும் அவரிடத்துல வந்து எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிதந்தி. அந்த துதி யத் பிரயந்தி, எது அழிகிறதோ அபிசம்பிதந்தி அவருக்குள்ளேயே போறது. எங்கேயோ பிறந்தார் சார், எங்கேயோ போயிட்டார் சார், இல்ல பரமாத்மான்தான் பிறந்தார். கடைசியில் எங்க போறார்? பரமாத்மாக்குள்ளதான் போறார். நாமெல்லாம் அப்படித்தான். அன்னத்துல இருந்து பிறந்தோம். அம்மா அப்பா உட்கொண்டதான அன்னத்துல இருந்தா இந்த சரீரம் உண்டாச்சு. வாழ்நாள் முழுக்க சரீரத்துலதான் வாழறோம். கடைசியில் எங்க போறது? நெருப்புக்கு அன்னமாகவோ இல்ல பூச்சிகளுக்கு அன்னமாகவோ போறது. இந்த சரீரம் முழுக்க அன்னத்துல இருந்து உண்டாச்சு, அன்னத்தினால வளர்றது, அன்னமாக இருக்க அன்னமாக போறது. அதே விதமாதான் எல்லா பதார்த்தமும் பரமாத்மா இடத்துல போறது. ஆகையால் இந்த பரமாத்மாவானவர் அவர் தான் முக்காலத்துக்கும் அதிபதியானவர். இந்த முக்காலத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் எவ்வுலகத்தில் இருக்கிறார்? எந்த உலகத்திலையும் இருக்கிறானே, எல்லா உருவமும் அவர் தான் இருக்கார். ஏன்னா எல்லாமாகவே அவரே ஆனார்.
எப்படி ஒரு தங்கத்துல இருந்து எத்தனையோ விதமான நகைகளை பண்றீங்களோ அதே விதமாக ஒரே ஒரு பரமாத்மாவோட தான் இத்தனை விதமா இத்தனை விதமான பிராணிகள் ஏன் சார் உண்டான ஒருத்தர் வெளுப்பா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் நீளமா இருக்கார், ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தர் பணக்காரரா இருக்கார், ஒருத்தர் ஏழையா இருக்கார். ஒருத்தர் ஒரு தரம் சொன்னாலே புரிஞ்சுக்கிறார், ஒருத்தர் 100 தரம் சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது சார். சொல்ல சொல்ல புரிய மாட்டேங்கிறது சார். அவ்வளவு அழகா தயாரா இருக்காரு. என்ன காரணம்? அது அவாவா பண்ணினதான கர்மா. இந்த ஜன்மாவில நாம என்ன பண்றோமோ அதுக்கு தக்கவாறு நம்ம மனசானது ஏற்படுகிறது. அதுக்காக என்ன பண்ணணும்? இந்த மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். மனதை தூய்மையாக எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? மூல காரணமா இருக்கிற அவரை நினைப்பதால். அவர் எப்படி இருக்கார்? தன்மாத்திர பிரதியோகிக ஐஸ்வர்யம். சத்தா மாத்திரமா இருக்கார். சத்தா மாத்திரமே சால நம்பிட்டினி அப்படின்னு ரோலி அயர்வள். அதே விதமாக வெறும் சன்மாத்திரமா இருக்கார். அதான் தன்மாத்திர பிரதியோகிகம் ஐஸ்வர்யம் அஸ்யா இது பிரபுத்வம். பிரபுத்வம்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாருன்னு நம்ம நினைக்கிறோம். கண்ட்ரோல் பண்றது எப்படி? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் எப்படி தன் வசமாக ஆக்கி கொள்ளலாம்? குழந்தைகளாதான் வர பயமூட்டிண்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இல்லைன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றேன். இது எத்தனை நாள் இருக்குன்னு கொஞ்ச நாள் தான். ஒரு 16 வயசான பிறகு பிராப்தே சோழச வருஷானி புத்திரம் மித்திரவதாச்சரே. அதுக்கு மேல அவன் முழு இண்டிவிஜுவல் ஆயிட்டான்னா அவனை பயப்படுத்த முடியுமோ? இன்னும் பயப்பட மாட்டான். அப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணணும். உத்தியோகத்துக்கு போனேன்னா நீ சொன்ன பேச்சு கேட்கல, சொன்ன பேச்சு வேலையை செய்யலைன்னா உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவேன்பா. அது ஒரு பயம் தான். இப்ப இப்படி ஒரு பயம், ஒரு டிசிப்ளின் இப்படி இதனாலேயே போயிட்டு இருக்கு. ஆனா நிஜமாக ஒரு மனுஷன் எப்படி இன்னொருத்தரை தன் வசமாக ஆக்கி கொள்ளலாம? அன்புனால், ஒரு அபிமானத்தினால். என்னமோ தாட்சிணியன் சுவாமி உங்க வார்த்தையை தட்ட முடியலைங்கிற பட்சத்துல அதான் நிஜமான ஒரு பதார்த்தம். ஒரு வார்த்தை சொன்னாரே, ஏன்னால் அவர் மனசுக்கு நோகாம நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா அவர் உங்க இடத்துல அன்பு செலுத்துறார். அந்த அன்பு செலுத்தினதுனால நம்ம என்னாச்சு? நாம அவர் சொன்ன பேச்சே கேட்க வேண்டியதான சந்தர்ப்பம், நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதே போல பரமாத்மா உங்களுக்கு என்ன கொடுக்கிறார் யோஜனை பண்ணி பாருங்க. நாம் அவரை கவனிக்கலையே தவிர அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கார். முக்கியமாக நீங்க வாழறதுக்கு அவர் காரணமா இருக்கார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, காலை இவை எல்லாம் இருக்கு. இது ஏதாவது ஒரு உருப்படி வேலை செய்யலைன்னா நம்ம கதி என்ன சொல்லுங்க? இந்த சரீரத்துல ஏதாவது ஒண்ணு சரியா வேலை செய்யலைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப அத்தனையும் எப்பொழுதும் நமக்கு வேலை செய்யும்படி சகாயம் பண்ணி கொண்டிருக்க. நீ வேற என்ன சார் பண்ணணும்? உங்களுக்கு இவருக்கு எவ்வளவு பண்ணினாலும் போறல. அவருக்கு நிறைய காசு கொடுத்துருக்கே, எனக்கு கொடுக்கலையே. அவருக்கு ப்ரமோஷன் வந்திருக்கேன், எனக்கு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர நீங்க பேசிக்கா வாழறதுக்கு அவர் சகாயம் பண்ணியிருக்காரு. ஆங்கிகமாக இந்த உலகமெல்லாம் அவருடைய அங்கமாக வைத்துக் கொண்டிருக்காரு. அதை கவனிக்கலையே நீங்க. அத அவருடைய பிரபுத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் யாரையும் அதற்றதில்லை. உங்களை ஃப்ரீயா விட்ட இந்த ஜன்மா முழுக்க நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம். நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். உங்களை இதுதான் பண்ணணும்னு சொல்லலையே. ஆனா இது நல்லது இது கெட்டதுன்னு மறைகள்ல நமக்கு கொடுத்திருக்க. வேதங்கள்ல இது தர்மம் இது அதர்மம், இன்னென்ன இருக்கு இது தர்மம், இன்னென்ன இருக்கு இது அதர்மம் பிரிச்சு கொடுத்துட்டார். அப்புறம் உங்களை ஃப்ரீயா விட்டார். காலப்படியில நீங்க ஜபம் பண்ணணும்னு யாராவது சொன்னால அடிக்க ஜபம் பண்ணலைன்னா 4 முதுகுல சாத்தினார்னா எல்லாம் பண்ணுவான். பண்ணதியவர் உங்க இஷ்டமா விட்டார். நீங்க ஊரகமெல்லாம் உனது. நீ உருவத்தை பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்திருக்கேன், சொல்லை கேட்கறதுக்காக காதை கொடுத்திருக்கேன், சுவையை அறிவதற்காக நாட்டை கொடுத்திருக்கேன், எல்லாமே பண்ணலாம். எதையும் நான் நோன்னு சொல்லல. ஆனால் இவைகள் பண்ணும் பொழுது என்னை நினைத்துக் கொண்டிருந்தாயானால் உன்னுடைய மனது சுத்தமாக ஆகும், தூய்மையாகும். எனக்காக இவைகள் பண்ணினையானால் இந்த கர்மாவானது உன்னை ஒரு நாளும் பந்திக்காது. யோக கர்மசு கௌசலம். நீ பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாவற்றையும் நீ பண்ணலாம். ஆனால் பண்ணுவது எல்லாம் எனக்காக என்ற நினை, பரமாத்மாவுக்காக நான் பண்ணுகிறேன் எனக்கூடியதான நினைப்பு இருக்கட்டும். நீ எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் இது பரமாத்மாவுக்கு என்பதான நினைப்போட பண்ணினால் பகவானுக்காக இந்த நினைத்து கொண்டு பண்ணுவையானால் உனக்கு புண்ணியமும் பாபமும் கொட்டாது. அந்த பகவானுடைய நினைப்பு நமக்கு எப்படி வரும்? இந்த மாதிரி நாமாக்களை படிக்கிறது. அதுக்காகத்தான் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள் வந்தாச்சு. சிவசஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், இவை இல்லை. அந்த பரம்பொருடைய மகிமையை நாம் உணரணும்.
அவருடைய மகிமையை உணர்வமையானால் அவரிடத்தில் பக்தி வரும். ஆகையால்தான் பகவத்கீதையில 10-11 அத்தியாயங்கள்ல பகவானுடைய மகாத்மியத்தை சொன்னோம். அதற்கு பிறகுதான் பக்தி 12வது அத்தியாயத்துல பக்தியை சொன்னோம். அந்த பக்தியானது நன்றாக முத்திட்டேனால் அதுதான் ஞானமற்று. 13வது அத்தியாயத்துல ஞானமற்று. 16வது அத்தியாயத்துல அந்த ஞானமானது பரிபூர்ணமாகி குணாதீதனாயிட்டான். முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக ஆனான். ஏனென்றால் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் பரம்பொருள் நிர்குணா. அந்த பரம்பொருளை தியானம் பண்ணுவதால் நமக்கு குணங்களாச்சு. அதான் அவருடைய ரகசியம் அறியணும். ரகசியம் என்ன? உருவம் இல்ல, பெயர் இல்ல. இந்த சிதம்பர ரகசியம்ங்கிறல சிதம்பரம் தான் ரகசியம். சிற்றம்பலம் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆகாயம் போன்ற அம்பலம்னா ஆகாசம் போன்றதான ஒரு வடிவம். ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர்? சத்தா மாத்திரம் இருக்கிறார், அவ்வளவுதான். எப்பொழுதும் இருத்தலை தவிர எப்படி இருக்கிறார்? எந்த உருவத்திலையும் இருக்கலாம். காத்துக்கு தனியாக உருவம் இல்லை. ஆனா டியூப்லைட் மாதிரி ஒரு பெலூன், பூனை மாதிரி ஒரு பெலூன், ஆப்பிள் மாதிரி ஒரு பெலூன், எல்லாம் காத்து தானே. காத்தா இதயம் மாதிரி ஒரு பெலூன், என்னமோ போட்டு காத்து. அப்ப விவகாரம் என்னன்னா, இருக்கக்கூடியதான காத்துக்கு உருவம் இல்லாத போனாலும் அதனுடைய உபாதி கண்டெய்னர் எந்தெந்த உருவம் இருக்குமோ அந்தந்த உருவத்தை அதை எடுத்துக்கொள்ளும். அதே போலயே உலகத்தில் இருக்கிற மனுஷியால் அவளுடைய கர்மாவுக்கு தக்கவா அவ வெவ்வேறு உருவங்களோடு கூடியிருந்தாலும் அந்த உருவத்துக்குள்ள அவர் இருக்கிறார். உள்ள இருந்துட்டு உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் சகாயம் பண்ணிட்டே இருக்கார். அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா. அவருடைய காருண்யம் இவ்வளவு என்று சொல்ல முடியாது. பரம்பொருள் பகவான் இல்லை என்று எழுதுறவனுக்கானே அவனுக்கும் திறமையை கொடுக்கிறார். போட்டோம் இப்படி போ, ஒரு 100 ஜென்மம் ஆனப்பறம் திரும்பி நம்ம கிட்டதான் வரப்போற. அது மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு பிரபுத்துவம் அவர் இடத்துல இருக்கு. பிரபவதீதி பிரபு. பிரபுன்னு சொன்னமையானால் அரசன், அவரை ஆட்கொள்வான், அடிப்பான் அப்படின்னு நம்ம நினைக்க விடாது. இங்க பிரபுன்னா என்ன அர்த்தம்? பிரபவதி, அந்தந்த விதமாக உங்களை இருந்து கொண்டு நல்ல வழிக்கு கொண்டு வரார். ஆகையால் என்ன பகவான் பார்ப்பாரா? அவருக்கு கண்ணுலையான்னு கேட்கிற அளவுக்கு எப்பொழுதும் பார்த்து கொண்டு, உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? எப்பொழுதும் சகாயம் பண்ணி கொண்டிருக்கணும். வெளியிலிருந்து கவனிக்கல, உங்களுக்குள்ள இருக்கார். பிருதிவியாம் திட்டம் எம் பிருதிவீன வேதாய பிருதிவி சரீரம் யா பிருதிவியாம் அந்தரோ யமயதி. உங்களுக்குள்ள உட்கார்ந்து உங்களுக்குள்ள மனதில் இருக்கிற நல்ல எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் தூண்டி விட்டு கொண்டு நீங்க எதையாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணினதான கர்மாக்களுக்கு பலத்தை கொடுத்து கொண்டு உங்களை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதான பரமாத்மா பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு சொன்னோம். இந்த பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொன்னேனே, முக்காலத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எது வேணுமையானாலும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கார் என்று சொன்னோமே. இதுல கொடுக்கிறது, உங்களை ஆட்கொள்கிறதுங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதுதான் நீங்க பிறந்ததுல இருந்து. பிறவைக்கு முன்னாலேயே, பிறக்கிறதுங்கிறது பின்னால்தான், உண்டாகிறது 10 மாசம் முன்னால. என்னைக்கு பிறந்தேளோ அதுக்கு 10 மாசத்துக்கு முன்னாலேயே அம்மா வயசுல தோணினேன். அன்னைக்கு வெறும் ஒரு பிந்துவாகத்தான் இருந்தது. அங்கிருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்க, காப்பாற்றிக் கொண்டே இருந்து ஒரு பிறவிங்கிறது கிடைச்சது. இந்த பிறவி ஒரு சரீரம் வந்த பிறகு இந்த சரீரத்துக்குள்ளே உங்களை வளர்ந்து கொண்டு உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன ஆசைகள் வேணுமோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிறகு இதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு. இந்த சரீரத்துக்கு டெலிவிஷன் வாங்கினா ஒரு 3 வருஷம் கேரண்டி அப்படிங்கிற அளவுக்கு, அதே போலயே இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. இந்த சரீரம் 100 வயசு தான் இருக்கும். இந்த சரீரமா அவரா தேடி உங்களுக்கு கொடுக்கல, நீங்களா கேட்டு வாங்கிட்டு கர்மாவை பண்ணி இந்த கர்மாவுக்கு தகுந்தது இது அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிடு. சில சமயத்துல நல்லதும் சூஸ் பண்ணுவோம், சில இதுல பரவாயில்ல இதையும் வாங்கிக்கலாம். போய் கடையில போய் இது 4 வருஷம் தான் சார் வரும், ஆனா இது 10 வருஷம் வரும், எனக்கு இது வந்தா போருமா. சில சமயத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதே போலதான் நாம் இதெல்லாம் தேவையில்ல அப்படி நமக்கு கர்மா எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கவாறு வாங்கி அது ஒரு 100 வருஷம் கேரண்டி. அதை வாங்கின பிறகு அதை குறைச்சுக்கலாம் ஜாஸ்தியும் பண்ணலாம். வேகம் ஓடுறது, ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் பண்றது, இவெல்லாம் பண்ணிடுறோமையானால் ஏஜ் குறைஞ்சு போகுது. பிராணாயாமம் பண்ணிட்டு இருந்தேனால் தீர்க்கமான காலத்துல இருக்கும். உண்மையே சொல்லிக் கொண்டிருந்தேனால் தீர்க்க வாழ்க்கை இருக்கலாம். 60,000 வருஷம் தசரதர் வாழ்ந்தாராம்.
11,000 வருஷம் ராமச்சந்திரன் வாழ்ந்தாராம். அப்ப இப்படி எப்படி சார் வாழலாம்? உண்மையை பேசுவதனால். நம்ம யோசனை பண்ணி பாருங்க, காலம் வராது எத்தனை உண்மை பேசுறோம். நான் உண்மை பேசுறேங்கிற சங்கல்பம் தான் இருக்கே தவிர ஒன்றும் நடக்கல. ஏன்னா வாழ்க்கையில நடக்காது சாருங்கிறான். உண்மையை பேச பேச வாழ்நாள் நீடும், தீர்க்காயுஷ்டம் கிடைக்கும். அப்படி இவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். கடைசியில மரணானந்தரம் என்ன ஆறது அப்படின்னு எதிர்பார்க்கணும். மரணானந்தரம் இந்த பூத உடல் போறதே தவிர இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற லிங்க சரீரம் அப்படியே பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போய் அங்கே சுகமோ துக்கமோ அதுக்கு அனுபவித்து மறுபடியும் பிறக்கிறது. பிறவி அவரால், பிறந்த பிறகு வாழ்வு அவரால் தான், வாழ்க்கையெல்லாம் அவரால் தான். வாழ்ந்த பிறகு மறுபடியும் இங்கே பரலோகத்துல போய் இருக்கிறது அவரால் தான். இந்த அத்தனை பதார்த்தங்களும் இவங்களை பார்த்துட்டே இருக்கார். ஆகையால் இதை செய்வதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? ஒவ்வொரு குணமும் தான் கையாண்டிருக்கார். அவரிடத்துல ஒரு குணமும் இல்ல, குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கார்? 3 குணங்களை ஒவ்வொரு குணமும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு செயலை பண்ணிட்டு இருக்கார். அதுல ரஜோகுணத்தை எடுத்துக்கொண்டு பிரம்ம ரூபமா இருந்து கொண்டு உலகத்தை உண்டு பண்றார். ஒரே பரப்பொருள் தான். தான் ரஜோகுணத்தை கையாண்டார். அதை வைத்துக் கொண்டு உலகத்தை எல்லாம் தயார் பண்றது, ஒவ்வொருவரையும் உண்டு பண்றது. இவன் மனிதனா பிறக்கட்டும், இவன் நாயா பிறக்கட்டும், இவன் ஏனையா பிறக்கட்டும், இப்படி அவாவாக்களுடைய கர்மாவுக்கு தக்கவாறு அவளுக்கு ஒரு பெருமை. கர்மா மட்டும் இல்ல, எங்க பிறக்கணும், எந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும், இவைகள். அதுல சுவாதந்திரம் நமக்கு கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் இண்டிபெண்டன்ஸ். அது யாருக்கு? ஜன்மாந்தரத்துல எந்த கர்மா பண்ணினமோ அதுக்கு தக்கவாறு தான். ஆகையால் நீங்க பிறக்கிறதுக்கு உங்க அம்மா அப்பா கர்மா பண்ணியிருக்க, அதே போல அவளுக்கு பிறக்கிறதுக்கு நீங்க கர்மா பண்ணியிருக்க. இந்த கர்ம சம்பந்தமானது அவ 2 பேருக்கும் இருக்கிறதுனால்தான் இங்கே பிறந்திருக்கு. பிறந்த பிறகு உங்களை காப்பாத்துறதுங்கிறது அம்மா அப்பா இல்ல, அவர் தான். தபிதா பிதரஸ்தேஷாம் கேவலம் ஜன்ம ஹேதவா. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, சராசரமான சகல பிராணிகளுக்கும் அப்பாவாக இருந்து கொண்டு எல்லாமும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம நினைக்கிறோம் நாம தான் வளர்த்தோண்டு. நீங்க வளர்த்தோங்கிற எண்ணத்தை கொண்டிருக்க யாரு? அவனுடைய கர்மாவனார வளர்ந்தான். அவருக்கு மேல மேற்பார்வையாளராக பரமாத்மா இருக்கிறார். இதை கவனித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடியதான தொடர்பு டைரக்ட், அவ்வளவுதான். அது எல்லாம் தானாக காணப்படுகிறது. ஆகையால் உலகத்துல எல்லா பிராணிகளையும் உண்டு பண்ணணுமேயானால் பரம்பொருளானவர் தான் ஒரு வேஷத்தை போட்டு சதுர்முக பிரம்மாவாக வேஷத்தை போட்டுக்கொண்டு ரஜோகுணத்தை கையாண்டு கொண்டு அவர் உலகத்தை உண்டு பண்ணினார். அதான் அடுத்த நாம பூதகிருத். ரஜோகுணம் சமாசிரிக்க விரிஞ்சி ரூபேன பூதானி கரோதி இது பூதகிருத். ரஜோகுணத்தை தான் எடுத்துக்கொண்டு விரிஞ்சி ரூபேன, விரிஞ்சின பிரம்மதேவர், பிரம்மதேவர் உருவமாக தான் இருந்து கொண்டு பூதானி கரோதி, எல்லா விதமான பிராணிகளையும் உண்டு பண்ணுகிறார். அத்தனை பிராணிகளும் உண்டு பண்றதுனால பூதகிருத். பிராணிகளை மட்டும் இல்ல, பஞ்சபூதங்களையும் அவர் தான் உண்டு பண்ணினார். ஆகாசம், வாயு, நெருப்பு, ஜலம், பிருத்திவி, பூமி. அதற்கு பிறகு அந்த பூமியில ஏற்படக்கூடியதான மரங்கொடிகள், அதுக்குள்ள இருக்கக்கூடியதான காய்கறிகள், புஷ்பங்கள், பழங்கள், இவைகளை உட்கொண்ட பிறகு மனிதர்கள். பிருத்திவியா ஓஷதயா ஓஷதீப்யோ அன்னோ அன்னாத் புருஷா. எப்படி வந்து பூமியை உண்டு பண்ணி அப்படி விட்டுறல. அந்த பூமியில மரங்கொடிகள்லாம் உண்டாது. அந்த மரங்கொடிகள் உண்டானா அது வந்து காய்கறிகள், பழங்கள், இவையெல்லாம் உண்டாது. இதை சாப்பிட்டு அதனுடைய ரசமாக நாம் உட்கொள்ளக்கூடியதான அன்னம் இருக்கே, நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து உட்கொள்ளும். இது சாப்பிட்ட பிறகு என்ன பண்றாரு தெரியுமோனா பகவான் அதை மறுபடியும் 3ஆ பிரிக்கிறார். எது சரீரத்துக்கு உபயோகப்படுமோ உபயோகப்படாதோ, இப்படி உபயோகப்படாத பொருளை அடுத்த நாள் மலமா அனுப்பிச்சுடுறார். உபயோகப்படக்கூடியதான பொருளை மறுபடியும் எசன்ஸ் ஆக்குறார். ஒரு எசன்ஸ் ஆக்கி இந்த மனசு உறுதியாக டெவலப் போறது. மற்றவைகள்லாம் ரத்தத்தோட கலந்து சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கு. அப்ப என்ன, சரீரத்துல எந்த பகுதிக்கு எது வேணுமோ அது போயிட்டு இருக்கு. அப்படி நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரங்கள், நெல், கோதுமை, இவை எல்லாம் சாப்பிடலாம்.
அதை மறுபடியும் பஞ்சபூதங்களாக ஆக்கி இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்துக்கு உபயோகப்படுத்துகிறார். இது போல எங்கேயாவது பார்த்திருக்கிறார்? நினைச்சு தெரியுமா? நம்ம ஏதோ சாப்பிடுறோம், என்னமோ ஆறுதுங்கிறோமே தவிர யார அதுக்கு என்னென்ன அன்னம் வேணுமோ, கண்ணுக்கு தைரியமான அன்னம் வேணும், நாக்குக்கு ஜலீயமான அன்னம் வேணும். ஏன்னா அது அப்படிதான், அது எப்பவும் ஜலம்தான் வேணும் அதுக்கு. ஆகையால் அதை கரெக்டா அனுப்புறாரு. இத்தனையும் அவர் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் ஒவ்வொரு பதார்த்தமும் பஞ்சபூதங்களா தயார் பண்ணணும். இது உலகமெல்லாம் பஞ்சபூதங்கள் தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பஞ்சபூத வடிவமாக இருக்கு. ஆகையால் பூதங்களை உண்டு பண்ணினவர் அவர். பூதங்கள்னால ஏற்பட்டதான மனிதர்கள் பிராணிகளை உண்டு பண்ணினவர். ரஜோகுணம் சமாசிரித்ய விரிஞ்சிரூபேண பூதானி கரோதி இது பூதகிறது. இது பார்க்கலாம். இதோ பிரம்மதேவன் அவர் வேறுன்னு நினைக்கப்படாது. ஒரே தத்துவம் தான். ரஜோகுணத்தோட கூடி இருக்கும் பொழுது அவருக்கு பிரம்மதேவர் என்ற பெயர். அதுக்கப்புறம் பூதக்கிறது, பூதங்களை செய்தார், உண்டு பண்ணினார். எப்பொழுதும் உண்டு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிடாது சார். அது சில பதார்த்தங்கள் போயிட்டே இருக்கணும், வேற பதார்த்தங்கள் வந்துட்டே இருக்கணும். அப்பதான் மாறிட்டே இருக்கு. ஒரு மாறுதல் தான் மனிதன் மாறிக்கொண்டிருப்பான். மனிதன் ஒரே மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த மனிதனுக்கு மாறுதல் தேவை. அப்பதான் அவன் டெவலப் ஆகும். முதல்ல எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் இல்லையே. ஒரு காலத்துல இங்கிலீஷ் இவ்வளவு படிச்சாளா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இவ்வளவு படிச்சாளா? அவ வேதங்களை படிச்சா, இங்கிலீஷ் படிச்சாலோ. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐடிங்கிறேன், அதுங்கிறேன், இதுங்கிறேன். இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மாறுதல்கள்னால எத்தனையோ டெவலப்மெண்ட் ஏற்படுறது. அதனால உலகமெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கணும். மனுஷாலே வரங்க, முன்னால இருந்த மனுஷால பார்த்தாலும் இப்ப பார்த்தாலும் வித்தியாசம் இருக்கு. அதே போல உங்களிடத்திலேயே வித்தியாசம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்திருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஒவ்வொரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த சூழ்நிலைகளை நாம் அதை பயனெடுத்து கொண்டு முன்னுக்கு வந்து சென்று கொண்டு இருக்கிறோம். அது வேணும். சில பேர் சொல்லலன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் ஜனங்கள் வாழ்க்கையில பகவான் எதற்காக உங்களுக்கு துன்பங்களோ இன்பங்களோ கொடுத்துட்டு இருக்க? அந்த இன்பமும் துன்பமும் ரெண்டும் மனிதன் முன்னேறதுக்காக வழி. ஒரு சொப்னம் வந்ததுன்னா இந்த சொப்னத்துல இப்படி வந்ததேன்னு வந்து சொல்றார். ஓஹோ, இந்த சொப்னத்துக்கு என்ன பலம்ங்கிறார். ஓஹோ, இந்த பலம் வறுமையானா நம்ம என்ன பண்ணணும், இதை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்றான். ஒரு ஆச்சாரியத்தை போடுறான், இந்த மந்திரத்தை சொல்றான், ஜபிக்கிறான், முன்னுக்கு வரான். ஸோ ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் மனிதன் வாழ்க்கையில அவன் முன்னேறத்துக்காகத்தான் பகவான் கொடுத்திருக்க. சில பதார்த்தங்கள் போகிறதுன்னா போயிட்டே இருக்கணும். பழைய பாத்திரத்தை தூக்கி போட்டாதான் சார் புதுசா வாங்க முடியும். அதே போல பழசு போனா தான் புதுசு வர முடியும். அதனால பழையதான ஒரு உலகத்தை அழிக்கணும். இதை அழிக்கிறது கெடுதல் அல்லவா அப்படின்னு நினைக்கப்படாது. இந்த பிரளயம்னு ஒண்ணு வந்தாதான் மறுபடியும் புதுசா உண்டா. நாம என்ன பண்ணிருக்கோம், பழைய நிலையிலேயே அப்படியே செட் ஆயிட்டோம். பகவான் பாக்குறார், இவனுக்கு புது சூழ்நிலைகளை கொடுக்கணும். புது சூழ்நிலை எப்படி கொடுக்க முடியும்? புதுசாக உலகத்தை உண்டு பண்ணினாதான். ஏன்னா அறிவானது அதை நேரா சொல்லி அறிகிறது வேற, சூழ்நிலைகளை பார்த்து அறிந்து கொள்வது வேற. குழந்தைகள்லாம் எப்படி லாங்குவேஜ் கத்துக்கிறான், ஒவ்வொன்னா சொல்லலாம். இது ஆகாயம், இது மயில், இது காத்து அப்படின்னு சொல்லித்தரு. ஒண்ணும் கிடையாது. ஆத்துக்குள்ள பெரியவா பேசுறத பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். நிறைய பதங்களுக்கு அர்த்தம் எப்படி பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்க விவகாரத்தினால்தான் புரிகிறது. நிறைய விஷயங்கள் நாம இப்படிதான் புரிந்து கொண்டிருக்கோம். ஸ்கூல்ல படிக்கிறதோ வாத்தியார்கிட்ட கத்துக்கிறதோ 1/4 தான். ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதயா. உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதுல 1/4 தான் உங்க குரு கிட்ட இருந்து கத்துண்டது. மீதி 1/4 இங்கேயும் இங்கேயும் உலகத்தை பார்த்து கத்துட்டு இருக்கேன். பாதம் சப்ரம்மச்சாரித்யா மெடிடேஷன் பக்கத்துல இருக்கிற சிஷ்யாளோட சேர்ந்துட்டு அவளோட சேர்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்படி பார்த்துட்டு. பாதம் காலக்கிரமேனச்சா கடைசியில் 1/4 என்னென்ன அது பை தி எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம் தானா வந்துருக்குன்னா அப்ப வேற விவகாரம் ஒன்றும். அது மாதிரி இந்த உலகங்களை அழிக்கிறது, உலகங்களை வேறு உலகமாக உண்டு பண்ணணுமே என்றால் இதைகளை அழித்தால் தான் முடியும். ஆகையால் அதையும் பண்றார். பிரளயம்ங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். அதுக்காக தான். அதனால தமோ குணமாஸ்தாய சக ருத்ராத்மனா, தமோ குணத்தை அடைந்து ருத்ராத்மனா சிவன் வடிவமாக இருந்து கொண்டு பூதானி கிருந்ததி குருணோதி நாஸ்தி, பூதங்களை எல்லாவற்றையும் தன்னிடத்தில் அடக்கிக் கொள்கிறார், ஒன்றாக ஆக்கிக் கொள்கிறார். வேற எங்கேயும் பண்ணல. ஹிம்சதின்னு ஏதோ நாகம் பண்றாருன்னு அர்த்தம் அல்ல. இவைகளை மறுபடியும் தனதாக ஆக்கிக் கொள்றார். அத
இது பூதக்ரது. இப்ப ரெண்டும் சொல்லிவிட்டேன். பூதக்ரத் பூதக்ரது அப்படியாது. அதுக்கப்புறம் பூதபிரது, உலகங்களை எல்லாம் தான் தரிக்கிறார். இது பார்க்கணும். சத்வகுணம் அதிஷ்டாய பூதானி பிபர்தி, தானே சத்வகுணத்தை அடைந்து அத்தனை பிராணிகளையும் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். சகல பிராணிகளும் அவைகள் எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணி கொண்டிருக்க. குடமானது மண்ணுல இருந்து வந்தது. குடமாக இருக்கும் பொழுது மண் எங்க இருக்கு? அந்த குடமாகத்தான் இருக்கு. மண்ணைத்தான் குடம் என்று சொல்கிறீர்கள், நூலைத்தான் பத்திரம்னு சொல்றேன். இந்த வேஷ்டி இருக்கு, இந்த வேஷ்டிங்கிறத நீங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன? நூலு தான் குறுக்க நெடுக்க கோக்கப்பட்டிருக்கு. அந்த குறுக்க நெடுக்க கோக்கப்படாம வெறும் நூலாகவே இருக்கிறேன். ஏன்னா நாம் அதை அணிய முடியுமோ? முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த நூலானது தான் நூலாகவே இருந்து கொண்டு அது வேஷ்டியாக மாறி நமக்கு உபயோகப்படுகிறது. அதே போலத்தான் அந்த பரமாத்மா தான் தத்துவ குணமாக இருந்து கொண்டு தத்வாத் சஞ்சாயதே ஞானம் தத்வாத் சஞ்சாயதே சுகம். ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறது சத்துவகுணத்தினால். அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருந்தா நமக்கு எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கு. நம்ம அந்த சத்துவகுணத்தை வரவழைச்சுக்கிறது இல்லையே. எப்பொழுதும் ரஜோகுணம் படபடப்பு. ஒரு பொருளை பார்த்ததுன்னா அதை இங்கே பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அதை பண்ணணும், இது பண்ணணும். அதுல டிவி இருந்து அதை வச்சு 100 சேனல் மாத்திட்டே இருக்கான் பாருங்க. அது ரஜோகுணம். அது இல்லாம ஒண்ணும் இல்லாம சேம்பேரி தினமா வெறுமன படுத்துட்டு இருக்கான் பாருங்க. இல்ல கதை வந்து ஏதோ பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ற பார்த்தீங்களா, இது சமப்படும். சத்துவகுணம்னு நாம் எதை பார்க்கிறோமோ அதை நம்ம நன்மைக்காக எப்படி இதை மாற்றிக்கொள்ளணும் என்று நினைக்கிறது என்று கருதுகிறேன். அது போல பண்ணினோமையானால் சத்துவகுணம் ஆகும். அப்படி அந்த சத்துவகுணத்தை அதிஷ்டானம் பண்ணி கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளையும் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கார், தான் தரித்துக் கொண்டிருக்கிறார். அதான் பர்த்தா. அப்படின்னா பிபர்தி, அதை ஆட்கொண்டிருக்கிறார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல எப்பொழுதுமே ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டன, அவளை முன்னு வரும்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. அதான் சத்வகுணம் அதிஷ்டாய பூதானி பிபர்தி பாலயதி தாரயதி, தரிக்கிறார், காப்பாற்றுகிறார். அதோட மட்டும் இல்ல போஷயதி நரிஷஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரை நினைக்க நினைக்க நம்ம மனசுல ஒரு சந்தோஷமும் உணர்ச்சியும் வரணும். மற்ற பதார்த்தங்கள்னால வராது. அந்த பரம்பொருளை நினைக்கத்தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில க்ஷேமம் ஏற்படும். வாழ்க்கையில முன்னேறணும் எனக்கூடியதான ஆசை வரணும். வாழ்க்கையில முன்னேறது நிறைய காசு சம்பாதிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, காசும் வேணும், பொருளும் வேணும், ஒரு மனுஷனுக்கு ரெக்கக்னேஷனும் வேணும். அது மட்டும் இருந்தா போறாது. உங்க வாழ்க்கையில நான் முன்னேறுகிறேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறேன்னா எனக்கூடியதான மனசு ஒரு நிறைவு வரணும். ஏதோ என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன், அந்த மன நிம்மதி மன நிறைவு வேணும். அதையும் அவர் தான் கொடுப்பார். போஷயதி திவா பூத பிருது. இப்ப என்ன பண்ணா பூதக்ரது பூத பிருது அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டு இருக்கோம். பூதக்ரது பூதங்களை உண்டு பண்ணினவர், பூதங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர், பூதங்களை அழிப்பவர், தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்பவர். இந்த மூணும் பண்றதுதான் பூதபவ்ய பவத் பிரபோ. அந்த பூதபவ்ய பவத் பிரபோங்கிற ஒரு பெயரை மூன்றாக பிரித்தோம். முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அதிபதியாக யார் இருக்கிறாரோ அவரை தனித்தனியாக வெவ்வேறு செயல்களை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு செயலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத அவசியம் வேண்டியதான வாழ்க்கை. இந்த மூணுல எது இல்லாமலும் கஷ்டம். அது அத்தனையும் அவர் தான் பண்ணி கொண்டிருக்கார் ஒருவரே. ஆனா ஒருவரே பண்ணும் பொழுது வெவ்வேறு பெயருடன் பிரம்மதேவராகவும் விஷ்ணு தேவராகவும் சிவனாகவும் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த மூன்று தனித்தனியாக பண்றதுக்கு காரணம் என்ன? ஒன்றாகவே இருக்கலாமே, அவரையே நினைக்கலாமே. பூதபவ்ய பவத்ரு போருமே, போரும் சார். இருந்தாலும் அவாவாளுடைய மனசுக்கு தக்கவாறு அதை அடைக்கணும். ஏன்னா பகவானை நாம் புரிந்து கொள்ளணும், அவரை நாம் அறியணும், அவரை நாம் தியானம் செய்யணும். அப்படின்னா எல்லோருக்கும் எல்லாம் பிடிக்காது. அவளுடைய மனசு எந்த மனப்பான்மையில இருக்கோ அதுக்கு தக்கவாறுதான் அவருக்கு. சில பேருக்கு கிருஷ்ணன் பிடிக்கும், சில பேருக்கு ராமன் பிடிக்கும். என்ன சொல்றது, எல்லாம் மகாவிஷ்ணன் தான். சில பேருக்கு மைசூர் பாக் பிடிக்கும், சில பேருக்கு லட்டு பிடிக்கும். ரெண்டும் கடல் மாவு தான், கடல் மாவு வைக்கிறது தான், அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா சில பேர் இது நன்னா இருக்கும்பா அவன் அது நன்னா இருக்கு. அப்ப என்ன விஷயம் ஒண்ணுதான். இருந்தாலும் அவனவனுடைய மனசுக்கு தக்கவாறு அவளுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது.
இட்லி மாவு தான் தோசையா பண்ணினான். எனக்கு இட்லி வேணுங்கிறான் ஒரு பையன், எந்த தோசை என்ன சொல்றது, பிராரப்தம் எல்லாம் ஒண்ணுதான், தெரிஞ்சுக்கல இவ. அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய மனசானது எந்த நிலையில இருக்கோ அதுக்கு தக்கவாறு அது வரட்டும். சமகுணம் பூயிஷ்டமா இருந்தா சரி நீ சிவோபாசனம் பண்ணு, ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கா பிரம்மோபாசனம் பண்ணு, சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கா விஷ்ணுதாசனம் படி, இப்படி இருக்கு. ஆனா எந்த வழியில வந்தாலும் கடைசியில இங்க வரேள் பிரபோ வேதாந்தத்துக்கு வர போறேள். ஏதோ வாயுமா நிபூத நிஜாயந்தே அந்த நிலைக்கு தான் வர போறேன். ஆயால் அவைகள் எந்தெந்த வழியாக போறேடோ, இங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம்னா பீச் ரோடு போனா ரைட்டு, மவுண்ட் ரோடு போனா உடனே சில பேர் இன்னும் திருச்சி அப்படி போனோம் ரயில் ரோட போறேன். ஏன்னா யார் என்ன சொல்றது, அவனுக்கு எந்த வழி இஷ்டமோ எப்படி வரணுமோ அப்படி போறான். அதே விதமாகத்தான் அவனுடைய மனசு எந்த பரிபாக்கத்தை அடைஞ்சிருக்கோ, என் நிலையில் இருக்கோ அதுக்கு தக்கவாறு வர்றதான். அயால் ஒரு பூதபவிய பவத்திர போதான், ஒரே பரம்பொருள் தான். வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான உபனிஷத்துகள்ல பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியதான ஒரே தத்துவம் தான். பிரம்மதேவரானார், அவரே விஷ்ணுவானார், அவரே சிவனானார். அதே போலயே புராணங்கள்ல சிவபுராணங்கள் வாச்சா சத்துவகுணத்துக்கு அதிஷ்டானம் சிவன் சொல்வார். இந்த குணங்களை பத்தி நாம் அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஒருவரே மூவராக தோணினார், மும்மூர்த்தியாக ஆனார். ஆனா மும்மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவர் யாரோ அவருக்கெல்லாம் உண்மையான ஒரு சுரூபம். அவருக்கு தான் பெயரோ உருவமோ ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு தத்துவமானது நாம புரிந்து கொள்ளணும். அந்த தத்துவத்தை தான் சக்தின்னு சொல்றது. சிவ சக்தியா யுக்தோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் நமக்கு புரியணும் என்பதற்காகத்தான் இப்படி மூணு நாமாக்களாச்சு. பூதபவ்ய பவத் பிரபோ எனக்கூடியதான ஒரு தத்துவம், உபனிஷத் தத்துவம், விஷ்ணுவாகவும் அதே போலயே சிவனாகவும் அதே போலயே மகாவிஷ்ணுவாகவும் நமக்கு காணப்பட்டது. இந்த மூணு தத்துவத்தை சொல்லி ஒவ்வொன்றையும் மூணு சக்தியை சேர்த்து வச்சோம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அப்படி. இப்ப என்னாச்சு, ஒரு இடத்துல பிரம்மதேவர் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணணும். உண்டு பண்ணணும்னு அவருக்கு என்ன சார் வேணும், அவருக்கு அறிவு வேணும், எப்படி எதை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன் சரஸ்வதியே அவருக்கு ஆத்துக்காரியே வச்சிருக்கோம். எப்பொழுதும் சரஸ்வதினா ஜலம் ஒழுகிறது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஜலம் எப்பொழுதும் வெறுமன ஒரு இடத்துல தங்கி நிற்காது, அதனுடைய சபாவமே ஓடுறது. அதே போல இந்த ஞான வடிவமா அவர் இருந்தால்தான் அவரால் பண்ண முடியும். ஆகையால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எப்பொழுதும் வேதங்களை படித்துக் கொண்டே இருக்கிறார், சுற்றி பண்ணிட்டே இருக்கிறார். அதே போலயே உலகத்தை அழிக்கணும், இதை மாத்தணும், தனக்குள்ள உட்கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் இடத்துல அவருக்கு என்ன பிசிக்கல் பவர் வேணும். அதுக்காக பார்வதி அப்படியே அவருக்கு சேர்த்து வச்சு. அதே போலயே அவருக்கு என்ன சர்வதா சர்வ காலமும் அந்த ஆத்மாராமனா இருந்தாதான் தனக்குள்ள சேர்த்துக் கொள்ள முடியும். ஏன் அவருக்கு அப்படிக்கும். மகாவிஷ்ணுவார் அவர் என்ன பண்ணணும், அவர் உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்காருன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் வேணும். எல்லோருக்கும் காப்பாற்றணும்னா காசு கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். மகாலட்சுமியை கொடுங்க. இந்த மகாலட்சுமிங்கிறது வெறும் காசு மட்டும் இல்ல, மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் இருந்தா தான் அவனால முன்னுக்கு வர முடியும். அதற்காக தான் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மனிதன் முன்னேறணும் என்பதற்காக பகவான் கொடுத்ததான ஒரு வாய்ப்பு. ஏன் நாமெல்லாம் என்னமோ சூரியோதயமா இருந்து சாப்பிடுறோம் தூங்குறோம் நினைக்கக்கூடாது. நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கணமும் மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு பகவான் பக்கத்துல இருந்து வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நீங்க பண்ணிருந்தீங்கன்னா முன்னேறினால உங்களுக்கு சகாயம் பண்றது சகாயமா இருக்காரு. ஆயார் தான் மகாலட்சுமி தாயார்னும். மகாலட்சுமி தாயார்னா காசுங்கிற அபிப்பிராயம் மட்டும் இல்ல, உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடியதான நல்ல எண்ணங்கள், நோபல் தாட், அதான் மகாலட்சுமிய ஸ்வரூபம். ஆயால் அதை சொன்னோம். ஆயால் பூதகிருத், பூதகிருத் பாவஹா, அப்புறம் பூதபிருத். அதற்கு பிறகு பாவஹா பிரபஞ்ச ரூபேண பவதீதி கேவலம் பவதீத்யேவ வா பாவஹா. அந்த பரம்பொருளே உலகமாக ஆயினார். அது எப்படி சார் ஒருவர் இன்னொரு ஆக முடியும்? மாறினார் சொல்லுவோம். இந்த மாறினார்னு சொன்னா, தங்க கட்டியானது எப்படி செங்கிலியா மாறித்தோ, மண்ணானது குடமா மாறித்தோ, நூலானது வேஷ்டியா மாறித்தோ, அப்படி பரம்பொருளே மாறினார் அப்படிம்போமா நன்னதான் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா, மாறினா அப்புறம் அவர் இல்லைன்னு ஆயிடும். நூல் வேஷ்டி ஆயிடுதுன்னா அப்புறம் நூல் இல்லை. தங்கத்தை தட்டான்கிட்ட கொடுத்து தங்கத்தை வளைச்சு கொடுத்தா அப்புறம் தங்கம் இருக்கும். அதே போல பரம்பொருளான ஒரு உலகம் மாறினார்னு வச்சுங்களேன், அப்புறம் பரம்பொருள் எங்க சார் இல்லைன்னு ஆயிடும். ஆத்துல பால் இருந்தது, காய்ச்சி உர குத்தி வச்சிருக்கேன், நாளைக்கு தயிர் ஆயிடுது.
மறுபடியும் பால் எங்கேன்னு கேட்டேன் என்ன அர்த்தம்? அதான் பால் தயிரா மாறிவிட்டு அதே போலயே பரம்பொருளே உலகமா மாறினார் என்று தாங்கள் சொல்விடையானால் இந்த பரம்பொருள் இல்லாதா போனா போட்டுமே சார், அவர் இல்லாத போனா எனக்கு என்ன? உங்களுக்கு நாளைக்கு மோட்சம் கிடைச்சதுன்னா என்ன ஆகு? பரம்பொருளா ஆகமல்லையோ? அவரே இல்லைன்னா என்ன ஆயிடும்? இன்னைக்கு நீங்கள் வாழமையினால் பகவானை தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு முன்னேறதுக்காக வேண்டியதான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பரம்பொருள் இருக்கணுமா வேண்டாமா? அவரே இல்லைன்னா எப்படி சொல்வேன்? இப்ப மாறினீர்னு சொன்னேன், என்னமா மாறினேன்? இதுக்காக தான் சார் கிளாஸ்க்கே வர்றதில்லை, இல்லாத டவுட்டை கிளப்பி விடுறாரு இவர். அதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, அவர் மாறல, ஆனா மாறும்படி தோற்றத்தை அளித்தார். அவர் அவராகத்தான் இருக்கிறார். அவர் தானாகவும் இருக்கலாம், வேற விதமாகவும் காணப்படலாம். சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்திலிருந்து நுரை உண்டாகிறது, சமுத்திரத்தினால அலை உண்டாகிறது. இது சமுத்திரம் தானே அலையாக காணப்பட்டது. வெறும் சமுத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அலைகளா இருக்கவன் ஏன்னால் அதை கண்டா நமக்கு ஆனந்தமா இருக்கு. குழந்தைய அழைச்சுன்னு போனேன்னா 1/2 மணி நேரம் அங்கேயே நிக்கிறான், வாடான்னா வரமாட்டேங்கிறான், அந்த அலை வரட்டுங்கிறான், அது மறுபடியும் இன்னொன்று வரட்டுங்கிறான். அப்ப என்னாச்சு? அங்க இருக்கிறது வெறும் ஜலம் தான், வெறும் சமுத்திரம் தான். ஆனா அந்த அலையாக மாறி அந்த அலையானது நம்ம காலில் படுமையானால் எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனா அந்த அலையானது சமுத்திரத்தோட வேறானதோ? அதே விதமாகத்தான் தான் தானாகவே இருந்து கொண்டு இன்னொன்றாக காணப்படுகிறார். எப்படி கயறு பாம்பாக தோற்றத்தை அளிக்கிறதோ, தெளிஞ்சலாம் வந்து வெள்ளியாக தோற்றத்தை அளிக்கிறதோ, அதே போலதான் பரம்பொருளானவர் தான் தானாகவே இருந்து கொண்டு உலகமாகவும் காணப்படுகிறார். எப்படி அந்த அலையானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அது ஒரு உருவத்தை அடைச்சதுக்கு அதுக்கு தனி செயல் உண்டு. அந்த நுரை உண்டாகிறது பதில அந்த நுரை காஞ்சி அங்கே இருக்கணும், ஏன்னா அது காதல விட்டுன்னா காதல் இருக்கிற வியாதி எல்லாம் போகுங்கிற ஆயுர்வேதத்துல. அப்படி அதுக்கு நிறைய செயல்கள்லாம் உண்டு. அதே போல உலகங்கள்லாம் உண்டு பண்ணினார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மையை கொடுக்கிற. ஆகையால் பரம்பொருள் பரம்பொருளாக இருந்து கொண்டே உலகத்தை உலகமாகவும் காணப்பட்ட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாகவும் மனிதனுக்கு உபயோகப்படுகிறார். அதை பார்க்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தேவை, அதனால்தான் உண்டு பண்ணினார். புளி என்ன பண்ணும் சார் அப்படின்னார், அது வேணும். புளி இல்லாத போனா வாழ்க்கையில எத்தனையோ வியாதி வருமா. அதே மாதிரியே மிளகா என்ன பண்ணும், மிளகாய்க்கு ஒரு வியாதி இருக்கு, ஆயுர்வேதத்துல படிச்சு பார்த்தா தெரியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் மனிதனுக்கு அவ்வளவு உபயோகப்படுகிறது. அதை வச்சுட்டு நம்ம அதை சமைச்சுக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம். வேப்ப இலை எதுக்கு உபயோகப்படுறது, ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு பதார்த்தமும் நம்ம உட்கொள்றதா துளசி வில்வம் இவை இழந்து ஆரம்பிச்சு எல்லா பொருளும் எனக்கு உபயோகப்படும். இந்த பிளவர் தெரப்பிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பங்கள் எல்லாம் அதனுடைய வாசனை மனுஷனுக்கு நல்லது ஏற்படுறான். பகவானுக்கு பூஜை பண்ணதான் நல்லதுங்கிறான். பகவானுக்கு பூஜை பண்றது அப்படி இருக்கட்டும், அதை நீங்க தொட்டு பண்ணீங்கன்னா உங்க சரீரத்துல வியாதி வராது. இந்த பில்வமோ துளசியோ அதே போல மருவம் தவனம் இவை எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இலைகள், அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. வாழை இலையில சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த வாழை இலையானது அந்த உஷ்ணம் பண்ண பிறகு சாப்பிடல, ஏன்னால் அதுல இருக்கக்கூடியதான பதார்த்தம் நம்ம சரீரத்துக்கு அவ்வளவு நன்மை பண்றோம். சில இலைகள் தான் சாப்பிடுவா, பாதாம் இலையில சாப்பிடுவா, வாழை இலையில சாப்பிடுவா, தாமரை இலையில சாப்பிடுவா, வேற ஏதாவது இலையில சாப்பிடுற சில இலையில சாப்பிடுறது இல்லை. ஏன் சுவாமி? நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கா ஒவ்வொரு பதார்த்தமும் உலகத்துல என்னென்ன இருக்கோ சர்வமும் நமக்கு உபயோகப்படுறது. ஏன்? அதுவா பகவான் மாறி இருக்க. ஆயால் பாவா பிரபஞ்ச ரூபேண பவதீதி கேவலம் பவதீதி வா பாவா உலகமாக மாறி இருக்கிறார். இத்தனையாக மாறினது எதற்காக? இவனை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான். பகவானுடைய அபிப்பிராயமே உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் நன்மை கொடுக்கணும். அவர் இந்த பசுமாடெல்லாம் இருக்கு, அல்ல காட்டுல இருக்கிற பிராணிகள்லாம் இருக்கு, அதுக்கு வியாதி வராதோ? நம்ம மாதிரி அதுக்கும் வியாதி வரும். ஆனா அதுக்கு தெரியும் இன்னைக்கு வயசு வலியா இருக்க, அப்படியும் போகும், அங்க ஏதாவது ஒரு பச்சையில இருந்தா அதை சாப்பிடும், வேற ஒன்னும் சாப்பிடாது, படுத்துக்கும், 2 நாளா குறைஞ்சு போயிடும். அதுக்கு அந்த சென்ஸ் கொடுத்துருக்காரு. பூகம்பம் வருதுன்னா உள்ள இருக்கிற பாம்பெல்லாம் முன்னாள் ராத்திரியே கிளம்பி போயிடும். அது மனுஷனுக்கு தெரியலையே, இல்லை நான் என்ன பண்றது, மனுஷனுக்கு புரியல, இவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. அந்த பட்சிகள்லாம் ஓடி போறது. அதுக்கு என்ன, அதுக்கு ஒன்றும் அது ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லையே, அது அப்ப பறந்து போயிடலாமே சார்? இல்ல,
அது முன்னாலேயே பறந்து போயிடுறோம். ஏன்னா அந்த பகவான் அந்த தத்துவம் அவளுக்கு புரிய வச்சுட்டு இருக்கார், மனிதனுக்கும் கொடுத்திருக்கார். ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த மனிதனானவன் உலகத்தை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணங்கள் எல்லாத்தையும் மறந்தான். நமக்கும் தெரியும், ஆனா நமக்கு என்ன கிராஸ்லி இன்ட்ரெஸ்டட் எது, இந்த சத்தத்தை பார்க்கணும், அந்த சுவையை இதாகணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இங்கேயே இருந்துட்டு இருக்கோமே தவிர எதை நம்ம அறியணுமோ அதை அறியல. இதாச்சு. ஆகையா ஒவ்வொன்றாக மாறினவர் பரமாத்மா. அவர் இந்த உலகத்துக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவராகவே மாறினார். இதை மாற்றினதும் அவர்தான். தன்னை தானாகவே மாற்றிக்கொண்டார். உலகத்தை தன்னையே என ரெண்டாவது பொருள் இல்லையே, உலகம் அவர் ஒருத்தர் தானே இருந்தார். முதல்ல அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் ஒருத்தர் தான் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவங்க எல்லாம் உண்டாச்சு. அதுக்கு முன்னால ஏகமேவா திரியம் ஒன்றாகத்தான் இருந்தார். அந்த ஒன்றாக இருந்த பரம்பொருளானவர் உலகமா மாறினார், தன்னை தானே மாற்றிக்கொண்டார். ததாத்மானம் ஸ்வயமா குருதா. பாருங்க, எல்லாமும் படிக்கிறோம் திறந்தோர் ஞாபகம் வேண்டாமா? அது அந்த பரம்பொருளானது ஆத்மானம் தன்னையே ஸ்வயமா குருத உலகமாக மாற்றிக்கொண்டார். உலகமாக மாறினதும் அவர்தான், தன்னை மாற்றிக்கொண்டதும் அவர்தான். அதனால்தான் அவருக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவரே மெட்டீரியல் காஸ், அவரே இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், ரெண்டு அவர் தான். அதனால பாவா பவனம் பாவா தத்தாத்மகோவா எல்லாமாகவும் அவர் தான் இருக்கார். தத்தாஸ்வரூபமா இருக்கார், இருத்தலாக இருக்கிறார். தங்க வள, தங்க சங்கிலி, தங்க மோதிரம், தங்கத்தோடு எல்லாத்தையும் தங்கம் தங்கம் இருக்கு. அதே போலதான் டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, வீடு இருக்கு, அவர் இருக்கார், இவள் இருக்கார், எல்லாம் இருக்கு. அந்த இருக்குன்னு எப்ப தாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கல, இருத்தலாக இருக்கார். ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எல்லா பொருளையும் இருத்தலாக இருக்கார். எல்லா நகைகளையும் தங்கம் எப்படி இருக்கோ அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் இருத்தலாக இருக்கார். ஆகல் பகவானுடைய ஸ்வரூபம் என்ன? இருத்தல். எல்லாவற்றையும் அவர் இருக்க தொட்டுதான் இவைகள்லாம் காணப்படுகிறது. தங்கம் இருந்தால் மோதிரம் உண்டு. மோதிரத்துல இருந்து தங்கத்தை எடுத்தா மோதிரம் காணும். வேஷ்டியிலிருந்து நூலை எடுத்துக்கிட்டேன்னா வேஷ்டி இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? இருக்கிறது அதானே சார். இருக்கிற பொருளுக்கு நான் பெயரை வேறாக கொடுத்தேன். பெயர் தான் கொடுத்தேனே, உருவம் வந்ததுனால் பெயரை கொடுத்தேனே ஒழிய அங்க இருக்கிறது ஒரே தத்துவம் தான். உங்க இருக்கிற ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வெறும் ஸ்டீல் தான். இதை வளர்த்து கொடுத்துருக்கேன். இந்த பக்கெட்டுங்கிறது, இது அண்டாங்கிறது, இது கரண்டிங்கிறது, இது ஸ்பூனுங்கிறது. வசதாக என்ன இருக்கு? எல்லாம் வெறும் ஸ்டெயின்லெஸ் தான். சொன்னா தெரியுது சார், ஆனா அது உபயோகப்படுறது என்ன? அது உபயோகப்படுறதுக்காக தான் அப்படி வளர்த்து. உலகம் எல்லாம் உங்களுக்கு உபயோகப்படணும்னு பகவான் தானாக ஆனார். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, தாங்கள் எந்தெந்த கருவியை உபயோகப்படுத்துவீங்களோ எல்லாம் பகவான் தான். தாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்களோ அந்த பூமியும் தான் பகவான். அந்த பூமியில தாங்கக்கூடியதான திறமையை கொடுத்திருக்காரு, அதுவும் பகவான் தான். ஏனத்திய ஒரு திருடா, இந்த பூமி உங்களை தாங்கிறதே, அந்த பூமிக்கு தாங்க திறமையை அவர் கொடுத்திருக்கார். அந்த பூமி வடிவமாக அவர் இருக்கார். அந்த பூமியில உண்டாகக்கூடியதான மரங்கொடிகளாக அவர் இருக்கார். அதுல ஏற்பட்டதான பழங்களாக அவர் இருக்கார், காய்கறியாக இருக்கார். அதை உட்கொள்ளக்கூடியதான தாங்களாகவும் இருக்கார். அதை உட்கொண்ட பிறகு அது ஜீரணமாய் உங்களுக்கு உபயோகப்படுறா போல அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூஸ்வா பிராணினாம் தேக மஹஸ்ரிதா. உங்களுக்குள்ள நெருப்பாக இருக்கார், வயசுக்குள்ள ஜடலாகினியா இருக்கார். அதனாலதான் நீங்க சாப்பிட்டதான உணவானது ஜீரணமானது. இல்லைன்னா என்ன ஆகுது இருக்க பாருங்க. ஒரு நாள் ஜீரணமாகலன்னா எவ்வளவு வியாதி வந்துடும். அதையும் பண்ணிட்டே இருக்காரு. 24 hours வேலை பண்றது, ரெஸ்ட் எடுத்துக்காம. மற்ற பதார்த்தங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கும். ரெண்டு தான் இந்த ஜீரணம் பண்றத ப்ராசஸ் ஒண்ணு, ரெண்டாவது மூச்சு காத்து வாங்குறது. அதுக்கு ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு டயர்டா இருக்க, நான் ரெஸ்ட் இருக்குன்னு மூச்சு காத்து வாங்காம எடுத்துக்கோ, அப்புறம் என்ன ஆயிடும், இவன் போயிடுவான். ஆகையால் பகவான் தான் உங்களுக்காக கொண்டாந்து. ஆகையால் அவருக்கு பாவகானது. பூதக்கிறது, பூதங்களை உண்டு பண்ணினவர். பூதபிரது, அதை தரிக்கிறவர். பூதக்கிறது, உலகத்தை தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்கிறவர். உலகமாக இருக்கிறவர். எல்லாமும் சேர்ந்து பூதபவ்ய பவத் பிரபு, அந்த நாமாவில எந்த அந்தர்பவம். இந்த பூதபவ்ய பவத் பிரபு இருக்கிறவர். இப்படி இருக்கிறதுனாலதான் பூதாத்மா. பூதானாம் ஆத்மா அந்தர்யாமி. நமக்குள்ள இருந்து கொண்டு இன்னர் டுவெலர், உள்ளூர இருந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கார், யார் யார் எதை செய்வாளோ அதுக்கு தக்கவாறு பலம் அவளுக்கு கிடைக்கும். நான் சொல்லிவிட்டேன்,
இந்த ஜன்மாவில உங்களுக்கு ஃப்ரீவில் கொடுத்தாச்சு. நல்லதும் கெட்டதும் எதையாவது பண்ணலாம். நீங்க உங்களை நான் இதுதான் பண்ணி ஆகணும்னு அதட்ட மாட்டேன். உங்களுக்கு தனியாக நினைக்க ஒரு மனதை கொடுத்திருக்கிறேன். உங்க மனம் சென்றவாறு தாங்கள் எல்லா காரியங்களையும் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடம் உண்டு, பண்றோம். ஆனா அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்கிறதெல்லாம், இப்படி பண்ணினா முன்னுக்கு வரலாம், இப்படி பண்ணினா கெடுதலாகலாம் அப்படிங்கறது வேதங்கள்ல நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு, அத டவுட் இல்லை. நல்லது பண்ணினா அதுக்கு நல்லது வரும். எவ்ரி ஆக்ஷன் அது காட்ட ரியாக்ஷன், அவ்வளவு. நீங்க பக்கத்துல இருக்கிற அடிச்சுன்னா அவன் சும்மா இருப்பானா, அவனும் அடிப்பான். அடிக்காம விரும்பல இருந்தா அவனும் சும்மா இருக்கான். அதே விதமாக நீங்க எந்த செயலை பண்ணினாலும் அதுக்கு பலன் உண்டு. இப்ப நீங்க பண்ணக்கூடியதான செயலை கவனிக்கிறது யாரு? இது நல்லதா கெட்டதான்னு கவனிக்கணும். அதுக்கு தக்கவாறு பலத்தை கொடுக்கணும். அதை கவனித்துக் கொண்டு அதுக்கு தக்கவாறு பலத்தை கொடுக்கிறவர் அந்தர்யாமி, உள்ளூர இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் பிரதேசர்ஜுன திட்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாகிய, எல்லோருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன பண்றாரு? சாட்சினி சாட்சி வர்ஷிதா, சாட்சியாக எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப இன்னர் விட்னர், இன்னர் டுவெலர், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க பண்ண உங்க மனசுல தோணக்கூடியதான ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்கிறார். இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? நல்ல எண்ணமா இருக்குன்னா அதுக்கு என்னமா இருக்கு? நல்ல செயல்களை பண்ணி கொண்டிருக்காரா? இவன் பண்ணக்கூடியதான செயலுக்கு என்ன பலம்? அதுக்கு தகுந்தா போல கொடுக்கணும் பலத்தை. இப்பவே இல்ல, அதுக்கு டைம் வரும். அப்பதான் காய்கறி வாங்குறேன், வாங்கினதுமே சமைச்சிடலாம். வாங்கினதுமே சமைக்கல சார், வாங்கி ஆட்டை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது எது சீக்கிரமா வேணுமோ அதை அன்னைக்கே சமைச்சு, சிலதெல்லாம் ஒரு 4-5 நாள் ஆரம்பத்தில் சமைச்சு பண்றதோ இல்லையா? அதே போல நீங்க செய்த செயல்களுக்கெல்லாம் பலமானது ஒரு காலத்துல கொடுக்கப்படும். அது எப்படி கொடுக்கணும்? எந்த எண்ணத்துல கொடுத்து? ரொம்ப பசிச்சுட்டு இருக்கான், பிராணம் போறாதுல இருக்க, அவளுக்கு கொஞ்சமா அன்னத்தை விட்டு, அவனுக்கு நிறைய பலம். நல்லா சாப்பிட்டாச்சு, மூக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு, இருந்தாலும் எங்க லட்டு நான் பண்ணினேன் நல்லா இருக்குன்னு சாப்பிடும் போது கொடுது, இதுக்கு கொஞ்சமான பலம். என்ன எப்ப அது தகுந்த சமயத்துக்கு தேசே காலேஜ பாத்திரேஷ, சரியான ஒரு பாத்திரம், சரியான தேசம், தகுந்த காலத்தில் தகுந்த ஆளுக்கு தகுந்த வகையாக பக்தியோட நீங்க கொடுக்கலைன்னா அதுக்கு அவ்வளவு பலம். இப்படி அதெல்லாம் நோட் பண்ணி இவ்வளவு பலம் இவ்வளவு கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன பலம் இப்படின்னு நோட் பண்ணி யார வச்சிருக்காரோ அவர் தான் அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமி இருக்க தொட்டுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமும் நன்றாக நடக்கிறது. இது ஏதோ ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு, ஒரு சிஐடின்னு வச்சு, இல்ல ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் வச்சு இப்படி பண்ணேன்னா நமக்கு இப்பவே பாக்குற பாருங்க, சிலது என்ட்ரி ஆகுது, சிலது என்ட்ரி ஆகல. நம்ம புத்தகமே போல சார் அந்த ஆடிட்டர்கிட்ட, அவர்கிட்ட இந்த கணக்கு புத்தகம் எங்கேயோ போயிடுது சாருங்கிறான். எல்லாமும் கம்ப்யூட்டருங்கிறான். எப்ப வேணுமோ அது வேலை செய்யாதது, கம்ப்யூட்டர் ஹேங்குங்கிறான். பார்த்தல பகவான் பார்த்தார், இதெல்லாம் விவகாரம் எதையும் நம்புறது இல்லை, நான் தான் சூப்பர் கம்ப்யூட்டர். ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருந்து கொண்டிருக்கார், அங்கெங்கேயே நோட் பண்ணிட்டு இருக்கார். நீங்க பண்ணியதான செயல் நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்க மனசுலயே நோட் ஆகுது, வேற எங்கேயும் போகுது. இந்த மனசுக்கு பின்னாலேயே அவர் இருக்கார், இந்த மனசு எங்க போனாலும் அவர் அங்கே இருக்கார். சோ அதனுடைய பலம் அங்கேயே வருது. ஏன் இந்த இடத்துல தனியா ஒரு அதிரட்டம் ஒண்ணும் வேண்டாம். யார் யார் எதை செய்கிறாளோ, இன்னைக்கு 10 ஜபம் பண்ணிட 10 ஜபம் பண்ணான்னு உங்க மனசுலயே நோட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், வேற எங்கேயும் வேண்டாம். இந்த மனசு எந்த லோகத்துக்கு போனாலும் எந்த உருவத்தை எடுத்துட்டாலும் அதனுடைய பலம் அதுக்கு வந்துடும். எப்பொழுது பலம் வருதோ அப்ப அதை அழிச்சிருவார். லோகத்துல அவரை ஏமாற்ற முடியாது. இன்கம் டாக்ஸ் ஏமாத்தலாம், மற்றவர்களை ஏமாத்தலாம், அவரை ஏமாற்ற முடியாது. எங்க உங்க மனசுக்கு பின்னாலேயே இருக்காரு. அது எல்லோருடைய மனசுலையும் இருக்காரு பாருங்க. ஆணோ பெண்ணோ அந்தனரோ மற்றவரோ எல்லோருடைய மனசுலையும் பின்னால இருக்கார். அவருக்கு எல்லோரும் ஒண்ணுதான், நமக்கு தான் வித்தியாசம். நீங்க வடமா நாங்க வாத்தியமா இன்னொருத்த வேறமா இப்படிங்கிறார். ஆனா அவருக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லோருடைய புழுல இருந்து ஆரம்பிச்ச பிரம்மதேவர் வரைக்கும் எல்லோருடைய சரீரத்தையும் ஒன்றாகத்தான் இருக்கிறார். எனக்கு எல்லோரும் ஒண்ணுதான், என்னை அண்டினவர் எல்லோரும் என்னை அடையலாம். அப்படி சாதாரணமா. அதனால்தான் அவருக்கு நாம் என்ன சொல்றோம், பூதாத்மா, எல்லோருக்கும் வேண்டியவர், எல்லா பிராணிகளையும் ஆத்மஸ்வரூபமா இருக்கார். அதான் பூதாத்மா, பூதானாம் ஆத்மா அந்தர்யாமி இது பூதாத்மா ஏஷதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா ஏஷதே ஆத்மா. இவர் தான் உங்களுடைய உருவம்.
ஒவ்வொரு மனிதனும் நான் ராமன், கோவிந்தன், கோபாலன், துளசி அப்படின்னு தன்னை நினைத்து கொண்டிருக்கான். அது சரீரத்துக்கு வைத்த பெயர். ஆனா உள்ள இருக்கிறது ஒவ்வொருத்தரும் யாரும் பரம்பொருள் தான். இந்த ஜீவன் இருக்கானே, அவனுடைய காலை வெட்டிட்டுன்னா ஜீவன் ஆயிடும். நமக்கு அனாவசியமான அஜ்ஞானம் எனக்கூடியதான காலத்தை சென்று ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம், மரங்கள்லாம் சேர்த்து வச்சு ஜீவன் ஆயிட்டான். அதை நீக்கி விட்டுலையானா சிவஸ்வரூபம், மங்களஸ்வரூபம் அவை அதான் ஏகதே அந்தர்யாமி அமிர்தா இது ஸ்ருதே பூதானி பாவயதி இது பூத பாவனா. சகல பிராணிகளையும் அவர் நினைத்து கொண்டிருக்கார். எப்படி கொண்டு பண்றார், காப்பாற்றுறார். அதனால பூத பாவனா. ஒவ்வொரு மனிதனும் எந்த மூலையில இருக்கான், அவனை எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது. மேல போய் விஷ்ணு சாஸ்திரத்துல சொல்ல போறேன். பகவானுடைய நினைப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. ஒவ்வொரு பிராணியும் எப்படி முன்னுக்கு வரணும், எப்படி திரும்புவான், என் பக்கம் திரும்புவான், இதான் அவர் பார்த்துட்டு இருக்க. எவ்வளவு சொன்னாலும் நம்ம திரும்பல, ஏன்னா நமக்கு டிவி இருக்குன்னு. அந்த பக்கம் இங்க பக்கம் அங்கே ஊரை பார்த்த பராட்சிகா அனைத்தியதுனா ஸ்வயம்போ தஸ்மாத் பராத்பத்தியதினாந்தராத்மன். வெளிநோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான், வெளி உலகங்களை அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கிறானே ஒழிய தனக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை அறிவதில் இவனுக்கு ஒரு நன்மை, ஒரு எண்ணமும் இல்லை. ஆனா அவர் எப்படி பார்த்துட்டு இருக்காரு, சர்வதா சொல்றதான் உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னைக்காவது என்ன இடத்துல வரப்படாத, என் பக்கம் திரும்ப மாட்டானா. ஒரு பக்கம் ஒரு கணம் திரும்பி நிலையானால் இது மேல உங்களை விடாது. பகவானுடைய ஸ்வரூபத்தை அறியணும் என்று தாங்கள் வந்துடையானால் தினந்தோறும் வரணும்னு தோணும். இந்த சம்ஸ்காரம் விருத்தியாகும். இந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தி ஆக நமக்கு உலகப்பற்றுதல் குறையும். உலகப்பற்றுதல் குறைஞ்சு இது வறுமையானால் நமக்கு பக்தி வளரும், பரமாத்மாவாக ஆகிவிடுவோம். ஆகையால் பூத பாவனா. உங்களை வளர்க்கிறது யாரு, உங்களை நினைப்பது யாரு, உங்களை அவனிடத்தில் நினைக்கும்படி பண்றது யாரு, அவனாக ஆக்கிக் கொள்வது யாரு, எல்லாம் பூத பாவனா வருமா. ஆகையால் அவனை நாம், அவருடைய திருவடியை நாம் அடையணும். இதுதான் இந்த பூதாத்மா பூத பாவனா. இத்தனை நாமாக்களும் சேர்ந்து உபனிஷத்துல இருக்கக்கூடியதான பரம்பொருளை நாம் அடைய. பரீட்சலோகான் கர்மதிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்தியகிருதக்வதேன தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சே சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிடம். அத்தனையும் சேர்ந்து இந்த கூட்ட நாமாக்களுடைய கூட்டத்துல அவருடைய வாதம். அவருக்கு பேரு அவர் எப்படி பூதாத்மா அப்படின்னு. அவர் பரம பவித்திரமானவர். யாரை நினைத்தால் மனிதனுடைய மனசை சுத்தமாயிடுமோ அப்படி பவித்திரமானவர் அப்படின்னு அந்த ஸ்வரூபம் சொல்ல போறோம்.